வணக்கம். திருவேங்கடம் துக்காதாம் ஆக்கு கிராமம் வாசனை சேத சம்பா. இன்றைக்கி வந்து டேட் வந்து பார்த்திங்கன்னா 3/1/2025. இது வந்து பார்த்திங்கன்னா வாசனை சேத சம்பா பிரியாணி அரிசி. இது வந்து 8/10/2024 அப்போ நாத்தங்கால விதை போட்டு செஞ்சேன். இன்றைக்கி நாள் வந்து 54வது வயது இந்த பயிருக்கு. இதனோட மொத்த ஆயுட்காலம் 100லேருந்து 120 நாள். சரிங்களா? இப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து ரெடி பண்ணியிருக்கிறோம். 4 ட்ரம் எடுத்து வச்சுருக்கோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்புண்ணாக்கு ரெடி பண்ணியிருக்கிறோம். அதை வந்து ஒரு ட்ரம்மில் போட்டிருக்கோம். சரிங்களா? அதே போல் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த அதாவது நாட்டு மாட்டினுடைய இது சொல்லுவாங்க, அதாவது ஜெல்லு போல் இருக்குது. அது வந்து உளுந்துடுங்க. அதை எடுத்து கலக்குங்க. அதே போடுங்க, தண்ணியில் போடுங்க. நாட்டு சர்க்கரை இது பண்ணுங்கள். அதே போல் நாட்டு சர்க்கரை எடுங்க. நாட்டு சர்க்கரை எடுத்து கொடுங்க. 4 பேக்கெட் போடுங்க. அதுக்கு 2 கிலோ இதை போட்டு கலக்கிடும். இது வந்து பார்த்திங்கன்னா நாட்டு மாட்டு சாணத்தினுடைய ஒரு மூலக்கூறு. ஓகேங்களா? அந்தேருந்து எடுத்து பண்ணும்போது என்ன ஆகுனா, அது வந்து ஒரு அமிர்த காசல் போல் ஒரு இது வந்து உற்பத்தி பண்ணுது அது. ஓகேங்களா? இது வந்து ஊட்டச்சத்து நிறைய குடிக்கும். சாணத்துக்கும் கோமியத்துக்கும் இருக்கிற பவரோ அந்த மாதிரி வந்து ஒரு ஊட்டச்சத்து போல் இதுவாகிருக்கும். சரிங்களா? நுண்ணுயிர்கள் அதிகமாக பண்ணுது. சின்ன ஒரு மூலக்கூறு எதுலேருந்து அந்த சாணத்துலேருந்து அந்த வந்து உயிர் பொருள் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது பண்ணிக்கிறோம். இது கூட நாட்டு சர்க்கரை பண்ணும்போது சாணம் கோமியம் அதுக்கு ரெண்டுத்துக்கு என்ன வந்து எது இருக்குதோ அந்த ஊட்டச்சத்து அது வந்து இது கொடுக்குது. சரிங்களா? இப்போ அதை நம்ம பண்ணியிருக்கோம். பொதுவாக வந்து இங்கே நாட்டு மாட்டும் சாணமோ கோமியம் நம்ம பண்ணுறோம் சொல்லியிருந்தோம். 4 போட்டிங்களா? இந்த அடுத்த இதுக்கு வாங்க. 3 போட்டேன். சரி, 1 போடுங்க. அது ஒன்று போடுங்க. 4 ஆயிடுச்சு. 4 ஆயிடுச்சு. இப்போ அந்த இஎம் கரைசல் எடுத்து பாருங்க. அதை எடுத்துகிட்டு வாங்க. அந்த இஎம் கரைசல் எடுத்துகிட்டு வாங்க. இது வந்து பழங்கள் பேஸ் பண்ணி தயாரிக்கிறது. ஓகேங்களா? இது ரைட். நாட்டு சர்க்கரை எடுங்க. அப்படியே நாட்டு சர்க்கரை இது கூட ஆட் பண்ணுறோம்பாங்க. ஸோ இதுவும் நாட்டு சர்க்கரை இது பண்ணும்போது நுண்ணுயிர்கள் பெருக்கம் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இது 200 லிட்டர் ட்ரம்மில் வந்து இந்த இஎம் கரைசலில் வந்து பல பழங்களில் போட்டு நம்ம எடுக்குது அது. ஓகேங்களா? அதனுடைய இதுவும் நம்ம கரைச்சிருக்கோம். 3 போடுங்க. ஸோ ஒரு 1.5 கிலோ வந்து கெப்பாசிட்டியில் நாட்டு சர்க்கரை நம்ம கலந்துருக்கோம். இது 200 லிட்டர் ட்ரம்மு ஒவ்வொன்றும். அதே போல் இந்த பால் பெருங்காயம் எடுத்துகிட்டு கடைசியாக. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கடலை புண்ணாக்கு போட்டிருக்கோம். அடுத்த ட்ரம்மில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பால் பெருங்காயம் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். சென்னையிலேருந்து வாங்கின்னு வந்தேன். இங்கெல்லாம் வந்து காஞ்சிபுரத்துலேயே பார்த்திங்கன்னா 1 கிலோ வந்து 1000 ரூபான்னு சொல்கிறாங்க. இது 360 ரூபாய்க்கு நான் வாங்கினேன். அதை கொஞ்சம் போட்டிருக்கேன் நான். சரிங்களா? போதும். அடுத்தடுத்த பதிவில் நம்ம தகவல் சொல்லுவோம். இப்போ என்ன 4 விதமான ஊட்டச்சத்து நம்ம கொடுக்குறோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பால் பெருங்காயம். அதனுடைய நோய் தாக்குதல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணோம். இதில் வந்து நான் வயலில் வந்து பார்த்திங்கன்னா எதனா வேர் ஜல்லி எதனா வந்து மண்ணுக்கடியில் ஏதாவது பூச்சிங்க இருந்தால் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணோம். ஓகேங்களா? சாவடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இஎம் கரைசல். இது வந்து பார்த்திங்கன்னா பழைய கரைசலை ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அது கூட நம்ம பண்ணுறோம். எல்லாமே இயற்கை சார்ந்தது தான். இப்போ போட்டு நாட்டு சர்க்கரை போட்டிருக்கோம். கலப்போம் நம்ம. 4வதாக வந்து பார்த்திங்கன்னா வந்து நாட்டு மாட்டு சாணத்துலேருந்து ஒரு உயிரி எடுக்கிறாங்க. நுண்ணுயிர் எடுத்து அதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நாட்டு சர்க்கரை போடும்போது என்ன ஆகும்னா நுண்ணுயிர்கள் ரொம்ப பெருக்கம் வரும். இதை வந்து நம்ம ஊட்டச்சத்தாக பயன்படுத்துகிறோம். சரிங்களா? நாட்டு மாட்டு சாணம் கோமியத்துக்கு வந்து என்ன சத்து இருக்கோ அதே இதை வந்து இதை ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த 1.5 ஏக்கருக்கு வந்து இது கட்டமாக இன்னும் ஒரு 2 நாளில் வந்து தயாரான பிறகு இந்த ஊட்டச்சத்து திரவத்தை வந்து தண்ணி பாயும் போதே நம்ம வந்து கொடுத்துடுவோம். அடுத்த பதிவில் உங்களுக்கு தகவல் சொல்கிறேன். திருவேங்கடம் துக்காதாம் ஆக்கூர் கிராமம் 9080462851. நன்றி.